ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் பார்க்குறோம். நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நண்டு வந்து 1/2 kg வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் டொமேட்டோவும் போட்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டே போடலை, அதனால தான் அப்புறமா போட்டேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு கிரேவிக்கு. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஓகேவா? நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நண்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு எடுத்து இப்போ தொக்கு நல்லா ஆனதுக்கப்புறம் இப்போ நண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. இப்போ அப்பப்போ மழை வர்றதால ரொம்ப கோல்டு வந்து சின்ன பசங்களுக்குலாம் வருது இல்லையா? நீங்கள் நண்டு செஞ்சு கொடுத்தாலே அவங்களுக்கு கோல்டு வந்து டக்குன்னு சரியாயிடும். பெப்பர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா நண்டையும் நம்ம எடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வெந்தது இல்லையா, அதில் வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் போதுமான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நண்டு வேகிறதுக்கான தண்ணி வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும். நண்டு வந்து நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பெப்பர் தூள் வந்து போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். கோல்டு இருக்கவங்க ஒன்றுமே நல்லா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா